நமஸ்காரம். இவர ஆட்ட பாட்ட தோடி ஆமா இவர கலைப்பா வரையா சொல்லி உனக்காக ஆமா தாக விடா தீர்க்க தன்றி கொள்ளுகிற தன்றி தன்றி ஏமா ஜனன்னு சொல்ல கூடாதா? தண்டி தான் தெரியும். தன்றின்னு சொல்றியாப்பா? படி தெரியாத என்ன நீயா? சரி. ஜலம் ஆமா தண்ணி ஆமா தாக தீர்க்கம் உனக்காக கஷ்டப்பட்டு வந்தேன். கஷ்டப்பட்டு ஆமா போர் போட்டு தந்தியா இல்ல கிணறு எடுத்து தந்தியா? போர் போட்டுதான். போர் போட்டு சரி சந்தோஷம். கொடுக்குறியா? வாங்க ஏம்பா ஒரு கிளாஸ் இல்லையா? இல்லமா ஒரு டம்ளர் ஆபத்துக்கு பாவம் இல்ல சொல்லுவாங்க. அவசரமா எடுத்து ஓடி எடுத்துமா. அப்படியா? அப்படியாப்பா. சரி கொடு. உன் தண்ணி என்னப்பா உப்பு கறிக்குது? பச்சியா என்ன இல்ல நீ எத்தாத தண்ணி என்னவா உப்பு கறிது சொன்னா நியாயம். உன் தண்ணி நம்ம உப்பு கறிது இருக்கிற சிரிக்கிறாங்களா? உன் தண்ணி உப்பு கறிக்குதாப்பா? நல்லா இல்லையாப்பா? ஏப்பா அவசரத்துல எத்தாந்தமா. அவசரத்துக்கு எத்தாண்டா. சரி தண்ணி எத்தாந்து கொடுத்த. சரி ரொம்ப சந்தோஷம். சரி ஆப்பாடி நீ. ஆமா யாருக்கு ஆப்பாடி சொல்ற? யாருக்கு தெரியுமா? யாருக்கு? நமக்கும் இந்த சபைக்கும் யார் ஒருவர் ஆகாத லோபிகள் இருக்கின்றாரோ, யாராவது ஆகாத லோபிகள் ஆகாத ஆள் யாரா இருந்தா அவங்களுக்கு நல்லா புளியா பசி அடிக்கணும். அப்படி ஆமா நமக்கு அப்படி. நீ வந்தது எப்படி? நான் வந்தது எப்படி விளக்கமா சொன்னா
பேசாதீர்கள். அமைதி தேவை. நாங்கள் இருப்பிடமோ திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் வட்டம் பொன்னியார் தண்டலம் மாரியம்ம தெருக்கூத்து நாடக மன்றம். இன்றைய தினம் 4வது நாள் பகடை துயில் திரௌபதி அம்மன் வஸ்திராபரணம். பகடை துயில் திரௌபதி அம்மன் வஸ்திராபரணம் என்னும் கூத்தை நடத்த முன் வந்துள்ளோம். சொல் குற்றம், பிழை குற்றம், தாள குற்றம், சங்கீத குற்றம், அத்தா குற்றம் இருந்த போதிலும் என்னையும் பின்னே நடிகளையும் மன்னிக்க வேண்டும். தற்போது அத்திராவூர் தாளக்குரிய துரியோதன மகாராஜா வருகிற விதாக்கா.
பத்தி எப்படி இருக்கு? சபை அப்படியே நிறைஞ்ச சபையா சிறப்பா இருக்குது. குறகடியா குறகடியா இந்த சிறப்பு வாழ்ந்த சபை தண்ணில் வந்தடுவர் இலக்கமாக சொன்னா தெரியும். விளக்கமா சொன்னா தெரியும். இந்த உலகம் 56 நாடு 56 நாடு 56 நாட்டிற்கு தலைநகரம் அத்திமாநகரத்தின் வேந்தன் சக்கரவர்த்தி திருகுமாரன் புகழகீர்த்திவன் அடியே துரைதுரியோதனன் அப்படியே கிட்டு 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 நான் வருகிறேன் என்றால் அண்டம் என்று சொல்லும்படியான ஆகாயமே வணங்கனானே வணங்கும். இந்த பூமியே பிறழலாம் ஆனால் மற்றவனை கண்டு என் சிரம் வணங்கவே வணங்க. மற்றவரை கண்டு ஆமா ஆமா யாருக்கு தான் வணங்கும்? யாரு வராது? எங்க மாமா ஜெகனி வராதுதான் வணங்கும். ஜெகனி வராது. ஆமா யாரு நான் உங்களுக்கு கேட்கணும் அப்புறம் சொல்றேன். அட கமல் காது கமல் காது ராஜோ அடி 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 தெரியுதோ யாரு? அக்கா தாத்தா யாரக்குடிய அங்கதா தாளக்குடிய அடியே கண்ணவராஜே வாழ்க வாழ்க யார் சொல்லு? யார் தெரியுமா? யாரு? துச்சாசன புலி கொட்டை எடுத்தா அந்த புலியாதான் சொல்லுங்க. 1 கிலோ எவ்வளவுங்க? புலி காட்டிலே வாய்க்கூடிய சவப்புலி இருக்கு. காட்டிலே வாய்க்கூடிய சவப்புலியா? சவமான புலி நான். சரி அப்படியே ஒரு போ. ஆத்தலை நீ யாரு? அடே குண்டா காத்தல தாளக்குடியே சகுனி மகாராஜா அவன் தெரிஞ்சுக்கணுங்க இருக்கணும். அப்படியே கிட்ட எங்க போனாலும் சிங்கக்குட்டி மாதிரி சீறி போவோம். சிங்கக்குட்டியே போல சீறி போவீங்க. எங்க கும்பல பார்த்தா யாரும் பேச மாட்டாங்க. கும்பல பார்த்தா யாரும் வாய் தரக்கூடாது. யாரா மீறி பேசுறாங்க கும்பல இன்னைக்கு யாரா பேசுறாங்க உனக்கு தான் வரும். எனக்கு தான் வரும். ஆமா ஆமா. ஏன்னா அவங்க பேசுனா உனக்கு தான் வரும். யாரா பேசுனாங்கன்னா எனக்கு தான் வரும். உனக்கு தான் வரும். கும்பல வாய் தரக்கூடாது. மூச்சு விட்டா மகாராஜா ஒரே அடி. சரி பேசக்கூடாது. ஆமா மூச்சு விடக்கூடாது. யாரா மீறி பேசுறாங்க கும்பலா சேர்ந்து அவங்க அம்மா தாலி நிக்க வச்சு அறுத்து விடுவோம். அதான் எதிர யாரும் பேசக்கூடாது. யாரும் நல்லா இருக்கக்கூடாது. நான் ஒருவனே நல்லா இருக்கணும். பாக்க நான் பார்த்தனா அது பட்டு போகணும். என் உள்ள அது மாதிரி உள்ளம் இதனால எப்படி வரும்?
பூண்டு சர்வாதிகாரம் பூண்டு பணி செல்வோம் ஆமா செலுத்தி வருகிறேன் பணி செல்வோம் செலுத்தி கொண்டு அவன் வர மாத்திரம் வழிபாடு ஆமா ஆமா பாதத்தை பெற்றோர்க்கெல்லாம் கை போல் விளக்கு கடவுள் மங்கதவல்லி என்ன பாக்கவி அருள் பெற்றோர்கள் மங்கள தேர்க்கங்காரி மாத்திலாமறியே புவியில் உள்ள உள்ளவர்கள் திவ்ய பாதம் இங்கிதமாய் பரிந்திய ஏற்றி நரகம்
தினத்திலே தினத்திலே நான் ஒரு ஆள், நீ ஒரு ஆள், மாமா சகுனி, மாமா சகுனி, அண்ணா கர்ணன், அண்ணா கர்ணன், தம்பி துச்சாசனன், தம்பி துச்சாசனன் 4 பேரும் ஒன்னா சேர்ந்தா நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா? கெட்டதா தான் இருக்கும். ஆனா நல்லதாவே இருக்காது. அது நல்லதோ கெட்டதோ. ஆமா. 4 பேர்களும் ஒன்று சேர்ந்து சபையிலே ஆலோசனை செய்ய போகின்றோம். ஆகையால் வியாபாரிகள் யாரும் வரப்படா அப்படின்னு தண்டரா போடு போடுறாங்க. மீறி யாருன்னா பேசுனாங்க, ஆமா வியாபாரிகள் வந்தாங்க ஒரே உனக்கு தான் தண்டனை. அப்படி மீறி யாராவது வந்தால் முக்கோணத்தில் கட்டி வைத்து பின்ன சவுக்கினால் யார் கருத்தினால உத என் கருத்தினால் உன் கருத்தினால 32 டஜன் உத 32 கிடைக்கும். அது யாருக்கு? உனக்கு தான். எனக்குதான். ஆமா. யாரும் பேசக்கூடாது, மூச்சு வரக்கூடாது. அப்படியே போட்டு விடுறா. சபா சைலன்ஸா இருக்கணும். உட்காரு. அதாவது எப்படி என்றால் துரியோதன மகாராஜா 1, கர்ண மகாராஜா 2, சகுனி மாமா 3, துச்சாசன புலி 4 பேரும் தவிர யாரும் வரப்படாது. திட்டோ என்ன வியாபாரியோ? மிட்டாய் வியாபாரம். ஓ மிட்டாய் வியாபாரம். பால் மிட்டாய், பம்பாய் மிட்டாய், சவுக்குலேட், மத்திரபாக்கு, சாக்லேட் பா, சவுக்குலேட்ன்றா சாக்லேட். எப்படின்னா அதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல கடை வச்சிருந்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல? ஆமா. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல. ஆமா. ஆனா என்ன பார்த்த உடனே பக்கத்துல எல்லா கடையா வீடு போச்சு. எல்லா கடையா போச்சு. சென்னை பக்கத்துல. ஆமா. பட்டம் போனேன். சென்னை பக்கத்துல பட்டம்? ஆமா. பட்டம் பக்கத்துல சென்னைக்கு போலியா? அங்கதான் போனேன். அங்க போன அங்க மம்டி ரோடு இல்லப்பா. மம்டி ரோடு நான் சொல்லுவேன். சரி சொல்லி அப்படியே ஓடு. மவுண்ட் ரோடு. அங்க போய் கடை வச்சேன். 5 பேர் வச்சு வேலை செய்யறேன். அமோகமா வேலை. வியாபாரம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் நல்ல கலை கட்டுறேன். ஓ 1 லட்சம் ரூபாய் கலை கட்டுறேன். பெரிய சமாச்சாரம். இது ஏது வந்தா துரியோதன மகாராஜா வீட்டுக்கு பாடையா நான் தான் மிட்டாய் குடித்து பழக்கம். அதனால அங்க போட மாட்டியே. அங்க போறோம். ஆமா. என்று தினம் போகக்கூடாது. போகக்கூடாது. ஆனா போவன்னு சொன்ன தெரிஞ்சா ஓ போய் வாயா. போகக்கூடாதியா. முல்லை அவன பெரிய மல்லி கனகாமுயோ சாவு மூந்தி முல்லை அவன பெரிய மல்லி கனகாமுயோ சாவு மூந்தி முல்லை அவன பெரிய. புகரா என்ன பூ கடைக்கு பெரிய கசிக்கிறா? என்ன தெரியல. உன்ன தெரியலப்பா. உன்னை பார்த்தா யாருன்னு தெரியலன்னு சொல்லு. இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல பூ விக்கத்துல என்ன மேல் உன்ன மேரி ஆளு யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. ஆமா. அவளை கை திறமை வியாபாரம். கை திறமை வியாபாரம். ஆமா. என்ன அந்த கையை அப்படியே ஆட்டிக்கிறா?
இந்த பூவை கட்டி 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 அந்த கையோடு போயிடுச்சு போயிடுச்சு. அதனால அப்படியே ஆடிக்குது. சரி, முழம் எவ்வளவு? ஒரு முழம். ஒரு முழம் எவ்வளவுன்னா நான் எங்க போனேன்னு கேட்டியா? அதை கேட்டுதான் அப்படி எங்க போட்டுருக்காங்க. ஓ, அதை கேட்டுதான். ஒரு முழம். ஒரு முழம் எவ்வளவுன்னா? ஒரு முழம் எவ்வளவுன்னு கேட்கறியா? ஆமா. சரி, உன் பேர் என்ன வாங்கினாரு? ஒரு முழம் 40 ரூபாய். ஒரு முழம் 40 ரூபாய். 2 முழம். ஓ, 2 முழம் 60 ரூபாய். கேட்டுக்குப்பா கதையா. ஒரு முழமா வாங்கினா 40 ரூபாயா? ஆமா. 2 முழமா வாங்கினா 60 ரூபாயா? ஆமா. ஒரு மாறி எவ்வளோ? ஒரு மாறு 40 ரூபாய். அதுவும் அதே தானா? ஆமா. 2 மாறு. 2 மாறு. 2 மாறு எவ்வளவு தெரியுமா? ஓ, 1 ரூபாய். நல்ல பாய் தெரியாது. 2 மாறு 1 ரூபாய். ஆமா. ஒரு மாறு 40 ரூபாய். 40 ரூபாய். ஆமா. நீ எங்க எடுத்து போற? ஓ, எங்க? நானா அச்சனாபுரத்தை ஆளக்கூடிய துரியோதன மகாராஜா இல்ல? துரியோதன மகாராஜா அவங்க அம்மா காந்தாரி அம்மா போய் காந்தாரி அம்மா என் பூ எடுத்து போய் வச்சாதான் அங்க தலையில வச்சாதான் கம 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 கமன்னு வாசனை மணக்கும். மணக்கும். இல்லன்னா நான் போய் முதல்ல அங்க பூ வைக்க போய் அங்க தலையில. டேய், என்ன எதிர நீ போக கூடாது. ஏன் போக கூடாதுடா? ஏன் போக கூடாது? நான் போறேன். போடா போடா. ஓ சட்டியாரு, ஓ சட்டியாரு, ஓ சட்டியாரு. காது கேக்குறியா பாய்? சட்டியாரா, சட்டியாரா சௌகரியமாகற கெட்ட போய் கூப்பிட்டு போட்டு சௌகரியமாகறா. சட்டியாரா, இது என்னது இது? அது கேக்குறியா? ஆமா. அத முதல்ல கேட்க கூடாதா? என்னது? அதான் முதல் சம்சாரம் கட்டினா தவறிடுது. முதல் சம்சாரத்துக்கு 2 பொண்ணு, 2வது சம்சாரம் கட்டினா அதுக்கு 2 புள்ள. சரி, என்னதுப்பா சட்டியாரா? அத கேக்குறியா? அதுதான் அது இவனு மரச்சைக்கு வச்சிருந்தா. மரச்சைக்கு அது வந்து ஒண்ணு நிறுத்தி வரல. அப்புறம் எங்க சங்கரா அண்ணா, ஜீவா அண்ணா, அது எங்க அண்ணெல்லாம் புடிச்சு துட்டு கேட்டேன். ஏதோ கொடுத்தாங்க. தப்பு இல்ல. 2 ரூபாய்க்கு வட்டி விடுறேன்னு பார்த்தா 10 ரூபாய்க்கு வட்டி விடுறாங்க. அவங்கள துட்டு வாங்கி கரண்ட் செக் போட்டேன். சரியாரா? என்னதுப்பா? சீக்கிரமா வரச்சனால. ஆமா, சீக்கிரமா வர சொல்லியா? இது என்னடா பாவிய காது கேட்காத கசமாலாம். சரி, நீ என்ன எங்க எடுத்து போற? அது கேக்குறியோ? என்ன அப்ப பாரு சொன்னி கிடக்குறா. இது என்ன மேல ஊறி போயிடுது. ஊறி போயிடாதா? இப்படி கூட எங்க எடுத்து போற? அவங்க துரியோதன மகாராஜா இருக்கிறாரு. துரியோதன மகாராஜா இருக்காரு. அவங்க அம்மா பெருந்தீனி இல்ல? பெருந்திருவாள். அவங்க பொண்டாட்டி அது. அவங்க அம்மா காந்து போனமா? காந்தாரி அம்மா. முண்டை இல்ல, காந்தாரி அம்மா. அவங்க குடத்துல எடுத்து போய் எண்ணெய் ஊத்துன்னு வச்சுக்க. இதை கொண்டா ஊத்துனா? ஆமா. அப்படியே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச. சீக்கிரம் வர சொன்னாங்களா? சீக்கிரம் வர சொன்னாங்க. போயிட்டு வா. போய் வரட்டுமா? பார்த்தவருக்கு வாழ்நாள் தருவானே. ராஜா தொழிலாகவும் செய்தாராண்டே. பார்த்தவருக்கு நான் தான் கொடுத்த பாதி. ஆமா. நாடு அது நாடானது. அந்த நாடு கொடுத்ததுனால நம்ம மிஞ்சிரோம். ஆமா, மிஞ்சிரோம். அந்த நாட்டுக்கு நான் தான் ஆளணும். அதுக்கு என்ன காரணம்?
பாலிலே தேர் கொட்டாவிட்டால் அது பிள்ளை பூச்சிக்கு சமமாகும். கட்டிக்காரனா இருக்கணும். கிளப்பானவனா தான் எழுந்து மாமா சாம்பல் தான். ஆமாம், சிங்கமானது குகைக்குள்ளே வடிக்க கண்டான் செல்லக்கூடிய யானைக்குள்ள மேல் மீது அடித்து விடியா. அவங்களோ சிங்கத்துக்கு சமமாகவும் யானைக்கு சமமாக இருக்கின்றோம். கொஞ்சம் ஆமாதான் மேல இருந்து அடிச்சுடுவாங்க. புள்ள பூச்சிக்கு சமையலும் அவருக்கு ஒப்பாக உலகில் எவரும் இல்லை. அவருக்கு ஒப்பாக உலகத்தை துதா கட்டி ஆழ்வ பார்த்துகிறேன். ராஜா செய்தார் அல்லவா? அதை போல் யாரும் செய்யவில்லை. இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இப்படியே செய்து கொண்டால் இந்த உலகத்தை எவரே ஆழ்வார். தம்பி செல்வம் நீங்க
அந்த பாண்டவர் தான் இந்த உலகத்தை ஆளுவாங்க. ஆமா ஆமா. அவர்கள் செல்வங்கள் அத்தனையும் என் பக்கம் வர வேண்டும். குஞ்சரம் என்றால் குதிரையின் பேரிலும் யானையின் பேரிலும் ஒற்றையின் பேரிலும் சண்டை போடுறவங்க சாமாட்டிகள் இருக்கின்றது. வஞ்சனை, பொறாமை, லோபம் இதுக்கெல்லாம் தலைவன் நீங்க. மாமா மாமா இருக்கிறார். பஞ்ச பாண்டவரை கொல்ல பாரமா சொல்லாது. இப்ப பெருமையா பேசுறீங்க. ஒரு நேரத்திலே என் வீரம் என்னோட தான் இருக்கிறது. உன்னுடைய போய் சொல்லட்டுமா?
அந்த கொட்டாங்க கூச்சிங்க கூகாரு கொட்டா வச்சுங்க உட்காந்து ஓரமா கட்டி நின்று நீ என்ன வந்து பேசுற அப்பன் பேர் தெரியும் தாயார் பேர் தெரியுமாடா கோத்தா பேர் தெரியுமாடா ஆனா கொக்கால போய் தேர் பார்க்க நீ வீரத்தை பத்தி பேசுறோம் வீரத்தை துரியோதனா கபடா பார்க்கின்றது இது மாதிரி சனியெல்லாம் தான் நான் எங்கேயா ஊருக்கு இருக்கு ஏயா கோபம் வருது எனக்கு என்ன கோபம் வருது அவன் என்ன பத்தியே உனக்கு என்ன வயசு இது என் கேள்வி போய் சொல்லு உனக்கு என்ன வயசு எங்களை விட அதிகமான வயசு என்ன எங்க அம்மாவோட பிறந்தால் தான் ஆமா அப்ப எவ்வளவு வயசு இருக்கும் எனக்கு வந்து 86 வயதாகின்றது அப்படியா ஒரு கணக்கா சொல்றேன் ஒரு கணக்கா சொல்லிக்கிறேன் ரைட் நல்லது ஏயா அண்ணா கர்ணனுக்கு என்ன வயது அவருக்கு வயசு அவன் வயசு இருக்கு என்னை விட ஒரு வயசு 2 வயசு பெரிய ஆளா ஆமா 80 வயசு கிழவனு 30 வயசு ஆளாட போய் சண்டை போட்டா கிழவன் உதவுவாங்க ஆனா அறியாத பையன் உதவுவாங்க ஏயா என்ன கிழவனு சொல்லாத இல்லையா விஷயத்துக்கே இல்லையா கிழவன் உதவுவாங்கவானா இல்ல அறியாத உதவுவாங்கவானா கிழவன் தான் உதப்பட்டு வரணும் இப்ப நான் மடங்கள்லாம் நீ வாங்கிருப்பா அவராட்ட பூமியில என்ன ஐயா என் வீரண்ணா தெரியாதா அதான் நீ போகிறமாம்மா நான் கரெக்டா இந்த தான் படை தானே குத்தி செத்துதான் அது விலக நாடான்னா ராமாயணத்துல சண்டை போடுறாங்க ராமர் கூட்டம் இது வானர கூட்டம் அங்க லங்கேஸ்வரன் ராவணன் பக்கத்துல அரக்க கூட்டம் ராவணன் எல்லாத்தையும் வாரி கொடுத்துடுறான் இன்னும் கொஞ்சம் நஞ்சம் தான் இருக்குது அங்க அப்படி இருக்கும்போது தலை கவிழ்ந்து இன்று போய் நாளை வாழ்நாள் ஏ ராவணேஸ்வரா தசானந்தா இப்படி தலை கவிழ்ந்து வருகின்றாயே என்ன காரணம் எப்பேர் கொட்ட வீரெல்லாம் பார்த்தவன் சாதாரண மானிடன் அவனால எல்லாம் நம்பிக்கை போனாங்க இல்ல என் பிள்ளைங்க இல்ல சைன்யங்கள் மாண்டது அந்த ராவணனை வெல்ல முடியவில்லை அவங்க கேக்குறாங்க அரக்க கூட்டம் அந்த ராவணன் எப்படி இருப்பான் ராவணன் எப்படி இருப்பான் ராவணன் என்ன சொல்றான் அந்த ராமன் நெத்தியில நாமம் போட்டு இருப்பான் அப்படியா அவனை நான் கொன்னுடுறேன் அசுர கூட்டம் மொத்தம் போச்சு ஆனா ராமர் பக்தர் என்ன போட்டுவான் ராம நாமம் போட்டா என்ன பண்ணுவான் ராமர் பக்தர்கள் என்ன போடுவான் அவனும் நாம தான் போடுவான் இவங்க போனாங்க அப்ப ராமர் மாய்கையான் அந்த அசுரர் கூட்டத்துக்கு நெத்தியில நாம வந்துடுச்சான் இவன் பாக்குறான் ஒருத்தன் இவனும் அவன் பாக்குறான் அவன் இவனை பாக்குறான் தோகரா ராமன் சொல்லிட்டு இவன் அவனை குத்துறான் தோகரான ராமன் இவன் அவனை குத்துறான் அது மாதிரி கதையா எங்க கும்பல குத்தி இவனே குத்திட்டு இவனே சாவானுங்க போகுது மாமா மரியா பாண்டவ செல்வத்தை அபகரிக்கணும் ஆமா ஒரு யோசனை சொன்னா பெரிய மனுஷன் இப்படி சண்டை போடுறது எப்படி ஐயா அவன் பேசுறானையா பேச்சு நியாயமாகாது என்ன அதாவது தன் குறை நாமளே பேசிக்கூடாது நம்ம தான் உழைக்கிறான் மனுஷன் ஆமா நாம தான் பெரிய மனுஷன் விட்டு தந்து போனோம் அப்படியா ஆமா சரியா மாதிரி தப்புரே பாண்டவரை
வெல்ல முடியாது. வெல்ல முடியாதா? சூது இப்படியே இறந்து 7 பிறவி எடுத்து அவனோட சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்கணும்னா சூது சொக்கட்டம் ஏவல் பில்லி சூனியம் லோப குணம் வைத்துதான் ஜெயிக்க முடியும். பொறாமை லோபம் சூதாலதான் ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியும். நேருக்கு நேர் என்று சண்டை செய்து ஜெயிக்க முடியாதியா? ஜெயிக்க முடியாதா? ஜெயிக்க முடியாதா? முடியாதியா? மாமா